ஹாய்ங்க. வணக்கம். நான் டாக்டர் மகாலட்சுமி. இப்போ இன்சுலின் போடுறதுக்கான இண்டிகேஷன்ஸ், காரணங்கள் என்னன்னு பார்க்குறோம். இதில் 2 வகை. ஒண்ணு வந்து அப்சல்யூட் இண்டிகேஷன்ஸ், அதாவது நம்ம உயிர் வாழ்றதுக்கு இன்சுலின் போட்டே ஆகணுங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ். இதில் டாப் லிஸ்ட் என்னன்னா டைப் 1 டயபெட்டிஸ். குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ், இவங்களுக்கு கணையம் டோட்டலாக இன்சுலினை சுரக்கிற கெப்பாசிட்டியை இழந்துரும். ஸோ இப்போ இன்சுலினை நம்ம வெளியிலேருந்து மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அவங்க லைஃப் லாங் இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். 2வது, ஏதாவது இன்ஃபெக்ஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ன்னு நம்ம ரத்தத்தில் அசிடோசிஸ் உண்டாகிறதுனால அப்போ இன்சுலினை நம்ம டைரெக்டாக ஐவியாக கொடுத்து தான் உயிரை காப்பாற்ற முடியும். ஸோ இந்த கண்டிஷன்லையும் நீங்கள் இன்சுலின் போட்டே ஆகணும். 3வது என்னென்னா, வயசானவங்களுக்கு சர்க்கரை ரொம்ப அதிகமாக போகுது, 600க்கு மேலே போகும்போது நிறைய யூரின்லாம் போயிட்டு அவங்க வந்து டீஹைட்ரேட்டட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் ஹெச்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டிஷன்லையும் நீங்கள் ஐவி இன்சுலின் போட்டு தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. 4வது, அதிகமாக ட்ரிங்க்ஸு இல்லை மருந்து மாத்திரையினால கணையம் டோட்டலாக பாதிச்சிருச்சு, சுத்தமாக கணையத்தோட ஃபங்க்ஷனே இல்லை அப்படிங்கிறப்ப இன்சுலினை நம்ம வெளியிலேருந்து தான் கொடுத்தாகணும். அதே போல் கணையத்தை ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் ஏதாவது வியாதி இருக்கும்போது கணையத்தை ரிமூவ் பண்ணிட்டோம்னாலும் நம்ம இதை வந்து பேங்க்ரியாட்டிக் ஃபெயிலியர் இல்லை பேங்க்ரியாட்டமின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் நீங்கள் இன்சுலின் வெளியிலேருந்து தான் கொடுத்தாகணும். இதெல்லாம் அப்சல்யூட் இண்டிகேஷன்ஸ், அதாவது நம்ம உயிர் வாழ்றதுக்கு இன்சுலின் போட்டே ஆகணுங்கிற கண்டிஷன்ஸ். இது இல்லாமல் வேற சில காரணங்களுக்காக நம்ம இன்சுலினை அப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக போடுவோம். இதில் நம்பர் 1 வந்து ப்ரெக்னன்சி. ப்ரெக்னன்சியில் ஏன் சர்க்கரைக்கு நம்ம இன்சுலின் போடுறோம்னா, இன்சுலின் நஞ்சு பையை கிராஸ் பண்ணி குழந்தைய ரீச் ஆகாது. பட் மித்த சர்க்கரை மாத்திரையெல்லாம் அது மாதிரி குழந்தைக்கு போய் குழந்தையோட உறுப்பு ஃபார்மேஷன் அப்போ ஏதாவது பாதிக்குமா அப்படிங்கிறத பற்றின ஸ்டடீஸ் வந்து இன்னும் நிறையா பப்ளிஷ் பண்ணப்படல. அதனால சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக நாம் இன்சுலின் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். 2வது, அன்கண்ட்ரோல் டைப் 2 டயபெட்டிஸ். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால சுகரை கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்போ நம்ம வந்து டைப் 2 டயபெட்டிஸ்லையும் மாத்திரையில் கண்ட்ரோல் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்சுலின் போட்டாகணும். அடுத்து, ரீனல் ஆர் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர், அதாவது கிட்னியோ லிவரோ ஃபெயிலியர் ஆச்சு, அதனால அதோட வேலையை செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்சுலின் போடணும். ஏன்னா நிறைய ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா கிட்னி வழியாவோ இல்லை ஈரல் வழியாவோ தான் நம்ம உடம்பை விட்டு வெளியேறும். ஸோ இந்த உறுப்பு பாதிக்கும் போது ஒரு சில ட்ரக்ஸ் நம்மளால கொடுக்க முடியாது, மாத்திரைகள் கொடுக்க முடியாது. அப்போ அதில் கண்ட்ரோல் வராத போது நம்ம இன்சுலின் மூலமாக கண்ட்ரோல் வர வைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசியலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ், அதாவது இப்போ திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, நம்ம பைபாஸ் பண்ணுற மாதிரி வருது, பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி காலில் புண்ணு, ரொம்ப பெரிய புண்ணு, சுகர் கண்ட்ரோல் இல்லை, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் டெம்பரரியாக இன்சுலின் போட்டு சுகர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு திருப்பி டேப்லெட்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறது, இது ஒரு மெத்தட் ஆஃப் டயபெட்டிஸ் கண்ட்ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை, அதாவது நீங்கள் சாப்பிட்ற சுகர் டேப்லெட்ஸ் உங்களுக்கு சிலது சேராமல் போகலாம். பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு மருந்து ஒத்துக்காமல் போகலாம். அந்த மாதிரி டைமில் இன்சுலின் போடுற மாதிரி வரும். அப்புறம் ஒரு சில வியாதிகளுக்கு ஸ்டீராய்டு எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி இண்டிகேஷன்ஸ் இருக்கும். சில ஆட்டோமியூன் டிசீஸ், சில சிவியர் அலர்ஜி, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டீராய்டை தவிர்க்க முடியாது. அப்போ கண்டிப்பாக சுகர் வந்து டேப்லெட்டை கண்ட்ரோல் வர முடியாத அளவுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும்போது இன்சுலின் போட வேண்டிய நெசசிட்டி வரலாம். ஸோ இன்சுலின் பற்றி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, எல்லா பேஷண்ட்டும் கேட்குறது, இது வந்து எனக்கு அடிக்ட் ஆகிடுமா, நான் ஒன்ஸ் இன்சுலின் போட்டால் நான் லைஃப் லாங் போட்டாகணுமா, இதை நிறுத்தவே முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னென்னா, இன்சுலின் அடிக்ஷன் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு நாள் கூட உங்களுக்கு தேவையானப்ப போட்டுட்டு மறுபடியும் டேப்லெட்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியும். ஸோ நமக்கு போட வேண்டிய காரணம் இருந்தால் அதை போடுவது ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி. வணக்கம்.